இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 2, வான் சிறப்பு. குறள் எண் 13. விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வீணுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், மழையானது வேண்டுங்காலத்தில் பெய்யாமல் இருந்து விட்டால் கடலால் சூழப்பட்ட இவ்வுலகில் பசியானது தொடர்ந்து எல்லா உயிர்களையும் துன்புறுத்தும். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா? அதாவது அந்த தேவையான நேரத்தில் மழை பெய்யாவிட்டால் பசி தொடர்ந்து இருக்கும் என்கிறார். மழைநீர் மேகத்திலிருந்து பொழிவதால் சுத்தமான குடிப்பதற்கு இதமான நீர். அந்த நீர் இவ்வுலகமே கடலால் சூழப்பட்டது என்பது உண்மை. இந்த உலகமே கடலால் சூழப்பட்டது என்பது உண்மை. ஆனால் இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உணர்ந்துள்ளார். அதுதான் அவருடைய தனித்திறமை. அத்தகைய கடலால் சூழப்பட்ட உலகத்தில் மழைநீர் தேவையான நேரம் பெய்யாவிட்டால் உலகத்தில் உள்ள கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் தொடர்ந்து பசியால் வாடும் என்கிறார். உண்மைதானே? என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா? அதுதான், அதாவது தொடர்ந்து மழை பெய்யாவிட்டால், அதாவது தேவையான காலத்தில் மழை பெய்யாவிட்டால் அந்த மழை பின்னாடி பருவநிலை பொய்து வைத்தும் கூட அதனுடைய வளர்ச்சி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. காரணம், பயிர்கள் வாடிவிடும். ஆடிப்பட்டம் தேடி விதை என்பது சொலவடை. அப்படித்தான் 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து வந்தது. ஆனால் இப்போது 50 ஆண்டுகளுக்கு பின்பு மழை பொய்த்து விட்டது. இதனைத்தான் தெய்வப்புலவர் அற்புதமாக உணர்த்தியுள்ளார். நன்றி, வணக்கம். நாளை ஒரு குறளை மீண்டும் பார்ப்போம்.